Hello friends, welcome to the Ultimate Advisor. இன்னைக்கு வந்து நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைனாக்கா மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக சில ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு சஜஷன்னு பார்த்தீங்கன்னாக்கா when you are choosing a policy, ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி மட்டும் எடுக்காதீங்க. பிகாஸ் சம் பாலிசி இஸ் அவைலபிள் அட் அ வெரி லோ ப்ரீமியம், அதுக்கு நீங்கள் செட்டில் ஆகாதீங்க. அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு கம்பேர் ஸோ மெனி திங்ஸ். பிகாஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லோ ப்ரீமியம் இருக்குங்கிற பாலிசியில் செட்டில் ஆனது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் வென் தெர் இஸ் அ கிளைம் செட்டில்மெண்ட். ஸோ டிஸ்பியூட்ஸ் வரும், ரிஜெக்ஷன் வரும், அண்ட் யூ ஃபீல் ஃப்ரஸ்ட்ரேட்டட், யூ ஃபீல் பீயிங் சீட்டட். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு டிஸ்பியூட் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸு இல்லைனாக்கா ஃபீச்சர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி கம்பேர் பண்ண வேண்டிய ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிறது. நோ கிளைம் போனஸ் அப்படின்னாக்கா ஃபார் ஈச் இயர் ஆஃப் நாட் ஹேவிங் எ கிளைம் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சர்டன் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு சம் அஷ்யூர்டில் ஆட் பண்ணுவாங்க வித்தவுட் பேயிங் எனி அடிஷ்னல் ப்ரீமியம். சில கம்பெனிஸில் அந்த மாதிரி நோ கிளைம் போனஸுங்கிற கான்செப்ட் இருக்காது. சில கம்பெனிஸில் 10% இருக்கும், சில கம்பெனிஸில் 20% இருக்கும். ஸோ எந்த கம்பெனியில் ஜாஸ்தி உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் ஆட் பண்ணுறாங்களோ தட் வில் பி பெட்டர். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு நியூ கான்செப்ட் வந்திருக்கு, ஆட்டோ ரீப்ளெனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த ஆட்டோ ரீப்ளெனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு லேமேன் லாங்குவேஜில் சொல்கிறதுனாக்கா ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. அதாவது யூ பே ஃபார் ஒன் டேக் டூ பெனிஃபிட்ஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னாக்கா லைக் நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்க, யூ ஆர் பேயிங் சர்டன் ப்ரீமியம். அப்போ ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு 5 லட்சம் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கும்போது அனதர் 5 lakh வில் பி ஆடட் வித்தவுட் பேயிங் எனி ப்ரீமியம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ பே ஜஸ்ட் ஃபார் ஒன் சம் அஷ்யூர்ட், யூ கெட் டபுள் த சம் அஷ்யூர்ட். ஸோ அந்த இதையும் நம்ம கம்பேர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதுலேயும் என்ன அப்படின்னாக்கா சில கம்பெனிஸில் வந்து அந்த ஆட்டோ ரீப்ளெனிஷ்மெண்ட்டே இருக்காது. இன்னும் சில கம்பெனிஸில் ஆட்டோ ரீப்ளெனிஷ்மெண்ட் இருக்கும், பட் தே வில் சே யூ கேனாட் கிளைம் ஆட்டோ ரீப்ளெனிஷ்மெண்ட் பெனிஃபிட் ஃபார் த சேம் எயில்மெண்ட் இன் த சேம் இயர். சில கம்பெனிஸில் வந்து வெயிட் பீரியட் இருக்கும், லைக் 40 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கும்போது. ஸோ விச் எவர் கம்பெனி ஹஸ் காட் திஸ் ஆட்டோ ரீப்ளெனிஷ்மெண்ட் ஃபெசிலிட்டி அண்ட் இட்ஸ் அவைலபிள் ஃபார் த சேம் இல்னஸ் இன் த சேம் இயர், அது பெட்டராக இருக்கும் கம்பேர்ட் டு டூ அதர் பாலிசிஸ். இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோ பேமெண்ட் ரிலேட்டடாக சில பாலிசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா whenever there is a claim you have to pay a certain percentage or certain amount out of your packet. ஸோ உங்கள் பாலிசி 5 லட்சத்துக்கு இருக்கும், கிளைம் வந்து 3 லட்சத்துக்கு வந்திருக்கும். கம்பெனி என்ன சொல்லுவாங்க, 10% நீங்கள் பேர் பண்ணணும். ஸோ we will settle only 2,70,000. ஸோ அந்த மாதிரி நம்ம அவுட் ஆஃப் பேக்கெட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத கோ பேமெண்ட்டுங்கிற அந்த கான்செப்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத பாலிசி எடுக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பாலிசிஸில் வந்து ப்ரீமியம் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஜோன் வேர் அந்த பாலிசி ஹோல்டர் இஸ் ஸ்டேயிங். லைக் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் இருக்கும். அதே சமயத்தில் த சேம் இண்டிவிஜுவல் இஃப் ஹீ ஆர் ஷீ இஸ் ஸ்டேயிங் இன் மும்பை, ப்ரீமியம் வில் பி டிஃப்ரெண்ட். பிகாஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ மும்பை, டெல்லிலாம் ஜோன் ஏ, சென்னை வந்து ஜோன் பி விச் இஸ் லெஸ் காஸ்ட்லின்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் இன் சென்னை அண்ட் யூ ஆர் பேட் லெஸ்ஸர் ப்ரீமியம் அப்ளிகபிள் டு ஜோன் பி, ப்ரீமியம் அவங்க கொடுத்து இந்த பாலிசி எடுத்திருக்கீங்க, இஃப் யூ ஆர் கெட்டிங் ட்ரீட்டட் இன் ஜோன் ஏ மும்பை, டெல்லி, அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு பில் செட்டில்மெண்ட்டுன்னு வரும்போது யூ ஹவ் டு பே சம்திங் அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட் பிகாஸ் யூ ஆர் பேட் லெஸ்ஸர் ப்ரீமியம் அப்ளிகபிள் டு ஜோன் பி அண்ட் யூ காட் ட்ரீட்டட் இன் காஸ்ட்லி சிட்லி ஜோன் ஏ. அப்போ அந்த மாதிரி டிஃபரன்ஷியலுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இஃப் இந்த பர்டிகுலர் பாலிசியில் அந்த மாதிரி ஒரு கிளாஸிஃபிகேஷன்லாம் இருக்குது, ப்ரீமியம் இஸ் அகெயின் டிபெண்ட் ஆன் த சிட்டி ஆஃப் யுவர் ஸ்டே அப்படின்னாக்கா நீங்கள் சென்னையில் இருந்தாலும் இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் zone A premium, pay something more which is applicable to zone A and get treated anywhere in India than going for zone B and then paying something out of your packet when there is a claim settlement. ஸோ அது மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சப்லிமிட் ஒன்று இது இருக்குது. சில பாலிசிஸில் வந்து உங்களுக்கு 5 லட்சம் கொடுப்போம், ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக் இல்னஸுக்கு நாங்கள் வந்து 1 லட்சம் தான் கொடுப்போம் அப்படிங்க. ஸோ உங்களுக்கு 1.25 லட்சம் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்னாக்கா 25,000 வந்து நீங்கள் வந்து அவுட் ஆஃப் பேக்கெட் கொடுக்கணும். ஸோ ஒன்று சப்லிமிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பாலிசி பாருங்கள், இல்லைனாக்கா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆன் விச் தட் இஸ் அ சப்லிமிட் அதுக்கு எங்கே பாலிசியில் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம பாலிசிஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு என்னென்னலாம் கம்பேர் பண்ணணும்னு பார்த்தோம். அண்டு ஒன் மோர் இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வந்து லென்த்தியாக இருக்குங்கிறதுனால நான் 2ஆக போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி பார்ட் 1.
ஸோ ஒன் மோர் திங் தட் we have to look at அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, see most of the time particular software people கம்பெனியில் வந்து நல்ல குட் அமௌண்ட் ஆஃப் கவர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக they do not want to take the personal or individual health policy for the family. பட் அந்த மாதிரி நல்ல அமௌண்ட்டுக்கு இருந்தாலும் ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னாக்கா, when you are shifting company, okay, at least நீங்கள் notice period serve பண்ணும்போது ஒரு ஷார்ட் பீரியடுக்கு ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ஒரு ரீசனபிள் அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து பாலிசி எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். எனக்கு ஒன்ஸ் யூ லீவ் த கம்பெனி, உங்களுக்கு அந்த பழைய கம்பெனியில் ப்ரொடெக்ஷன் இல்லை, அண்ட் தென் வென் யூ ஜாயின் த நியூ கம்பெனி இட் வில் டேக் சம் டைம் ஃபார் யூ டு பி இன்க்ளூடட் இன் த குரூப் பாலிசி. அப்போ அந்த இன்டர்வீனிங் பீரியடில் வென் சம்திங் கோஸ் ராங் யூ வில் பி எக்ஸ்போஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆச்சு. he got relieved on Friday and சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால வந்து மண்டே தான் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் தேர் ஆர் அதர் ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட் ஃபார் இன்க்ளூடிங் தீஸ் பீப்புள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இன்டர்வீனிங் சாட்டர்டே ஆர் சண்டே அவங்க ஃபாதருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேஜர் மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து the family had to spend about 5 lakh rupees. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவாய்ட் பண்ணோம்னா நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணும்போது அட்லீஸ்ட் டேக் அ பாலிசி ஃபார் ஸ்மால் அமௌண்ட், ஒரு 20-25,000 கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இட்ஸ் ஸ்டில் ஒர்த் பேயிங் ஸோ மச் தேன் ஸ்பெண்டிங் 5 lakh. அதுவும் வந்து ஒரு ஃபியூ டேஸ் பட்டுன்னு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவாய்ட் பண்ணுறதுக்கு டோன்ட் டிபெண்ட் டூ மச் ஆன் த கம்பெனி ப்ரொவைடட் பாலிசி. ஹேவ் யுவர் ஓன் பாலிசி அட்லீஸ்ட் ஃபார் அ ஷார்ட் வைல். ஸோ மீதி வந்து நான் வந்து பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணுறேன். பார்ட் 2 இஸ் கோயிங் டு பி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் த பார்ட் 2 ஆல்சோ. அண்ட் த யூஷுவல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இப்போ சொல்ல போகிறது பிகாஸ் இட்ஸ் நாட் எண்டட் ஓவர். see you in part 2. Thank you.